Hi students, welcome to Pune Defense Academy. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே ரொம்ப முக்கியமான பார்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில முக்கியமான விஷயங்களை மட்டும் சின்னதா ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். மேல ஒவ்வொரு விஷயத்தோட இமேஜஸும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை பார்த்துக்கோங்க. இமேஜஸ் கண்ணுக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு சில விஷயத்துக்காக. ஓகேங்களா? வரிசையா இருக்கும் போது இதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முக்கிய விருதுகள். நிறைய விருது இருக்கு. அது நம்ம இப்போதைக்கு ஷார்ட்ஸ்ல ஒரு 5 விருது 4 விருது வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மகசேச விருது. இதை என்ன சொல்லலாம்னா ராமன் மகசேச விருது கூட சொல்லலாம். இது 1957 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அவார்டு என்ன சொல்லுவாங்கன்னா நோபல் பரிசு, உலகத்துல ரொம்ப ஃபேமஸான நோபல் பரிசு. இது ஆசியாவில நோபல் பரிசு, அதாவது ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடியது இந்த ராமன் மகசேச விருது. அடுத்து ஏபல் பரிசு. இந்த நோபல் பரிசு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி, மருத்துவம், அதுக்கப்புறம் பிசிக்ஸ், எல்லாத்துக்குமே, அமைதி கூட நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஆனா மேக்ஸுக்கு நோபல் பரிசு கிடையாது. அப்ப நோபல் பரிசுக்கு பதிலா ஏபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மேக்ஸுக்கு. ஓகேங்களா? கணிதத்துக்கு ஏபல் பரிசு. அடுத்து தாதா சாஹிப் பால்கே விருது மூவிஸ். இந்தியாவுடைய சினிமா படத்துல இருக்கக்கூடிய உச்சபட்ச விருது தாதா சாஹிப் பால்கே விருது தான். அப்போ சினிமா துறையில நிறைய தாத்தா நடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் ஒரு தாத்தாவா நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அமிதாப் பச்சன். அப்போ தாதா சாஹிப் பால்கே விருது திரைப்படத்துக்காக கொடுக்கக்கூடியது. அடுத்து பாரத ரத்னா விருது 1954. இந்தியாவில உச்சபட்ச விருது. இந்தியா நிறைய விருது இருக்கு. அதுல மிக உயர்வான விருதுன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய விருது பாரத ரத்னா தான். இதை ஃபர்ஸ்ட் யார் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து ராஜாஜி, அதுக்கப்புறம் சர் சி வி ராமன், ராதாகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. 1954 உருவாக்கப்பட்டது பாரத ரத்னா. அடுத்து ஆஸ்கர் விருது. எப்படி தாதா சாஹிப் பால்கே விருது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல திரைப்படத்துல உச்சபட்ச விருதோ, ஆஸ்கர் விருது பாத்தீங்கன்னா உலக அளவுல திரைப்படத்திற்கான உச்சபட்ச விருது. இத ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் வாங்கினா அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி படத்துக்காக இந்தியன்ல காஸ்டியூமுக்காக பானு அதேயா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.